இந்த ஒரு இளைய தலைமுறைகிட்ட இப்படியான ஒரு சிந்தனை இன்னைக்கு வரணும். தன்னுடைய மண் சார்ந்த அந்த அழகியல் பாதுகாக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ, அத எல்லாரும் ஊர் சேர்ந்து செய்யணும். அதே நேரத்துல ஊர் நன்மைக்காக அப்படின்ற பட்சத்துல அந்த திட்டங்கள் எதுவா இருந்தாலும் உள்வாங்கணும். அதுல கார்ப்பரேட் தனங்கள் உள்ள நுழைஞ்சு அத காப்பரா பண்ணிடக்கூடாது. கபலீகரம் நிச்சயமா, பண்ணிடக்கூடாது. வர்த்தகமயமாக்கிடக்கூடாது. நமக்கு நிச்சயமாங்க. அந்நியப்பட்டதா கொண்டு போய் வச்சிடக்கூடாது. கரெக்ட்டுங்களா? நிச்சயமா. இதெல்லாம் நிச்சயமா. அதாவது இருக்குன்ற ஒரு ஒரு விழிப்புணர்வ ஒரு நீங்க தா சொல்றீங்க இப்ப. நிச்சயமா ஒரு தாய் நம்மள ஈன்றெடுத்து வளர்த்தது மாரி, அதுக்கு மேல உள்ள லேயர் தான் அந்த கிராமம் நம்மள எல்லாம் வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு நம்மள்ட்ட இருக்கிற எல்லாமே அந்த கிராமத்தோட நகல் தான் அ நம்மகிட்ட இருக்கிற எல்லாமே. அதனால அந்த கிராமங்கள் அழிஞ்சிராம இப்ப இருக்க இளைஞர்கள் ஒவ்வொரு இளைஞனும் ஒரு கூமாப்பட்டி, தங்கபாண்டியா இருந்து அதோட அருமை பெருமைகள வெளில கொண்டு வரணும். அந்த கிராமங்கள் அழிஞ்சிராம பார்த்துக்கணும். அத அரசியல் ரீதியாவும், தனிப்பட்ட ரீதியாவும், பண்பாட்டு ரீதியாவும் அ அத செய்யணுங்கிறது தான் நீங்க சொல்ற மெசேஜ் மாரியே என்னோட மெசேஜாவும் இருக்குங்கய்யா. நல்ல ஒரு விடயத்த சொல்லியிருக்கீங்க. இறுதியா ஒரு 4 நிமிடம் இருக்குது. தலைமுறைக்கும், இந்த அரசுக்கும் சொல்லக்கூடிய விடயங்கள் என்ன இருக்கு? அ அதாவது அ இந்த அரசுகள் ஒவ்வொரு கூறுகள் இப்ப அம் கீழடி எடுத்துக்கிட்டா, கீழடிய ஒரு பிராண்ட் பண்ணி பேசி வச்சுக்கிட்டு ஓட்டு வாங்குறதுக்கு நாங்க தான் கீழடிய கண்டுபிடிச்சோம் அப்படிங்கிற மாரி பேசுறது, கீழடி இல்லாத நேரத்தில அ அ முட்டாள்தனமா இருந்த காட்டுமிராண்டிகளா இருந்த தமிழர்களுக்கு நாங்க தான் கோமணம் கட்டி விட்டோம்னு பேசுறது. இது மாரியான ஒரு கீழ்த்தரமான அரசியல விட்டுட்டு, நீங்க கீழடின்னு சொல்ல வர்றது என்னன்னா, அந்த பல லட்சம், பல ஆயிரம் வருஷமான நாகரிகம் இது. இந்த பண்பாடு. அந்த நாகரிகம், பண்பாடுன்னு நம்ம சொல்றப்ப என்ன ஆகுதுன்னா, அது ஒரு பல லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே மனிதன் முதலா நாகரிகம் அடைஞ்சு ஒரே இடத்துல, நாடோடிகளா இல்லாம ஒரே இடத்துல வேளாண்மை செய்து செல்ஃப் சஸ்டெயின்டு லைஃப்ப நடத்தியிருக்கான் அப்படின்னுங்கிறது தான் அதுக்கு அடையாளம். பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. ஆ ம். அததான் இந்த கூமாப்பட்டி இளைஞன்னு சொல்றேன். இது மாரியான எண்ணற்ற கூமாப்பட்டிகள் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும், இங்க கிழக்கு கடற்கரை ஓரம் முழுவதும் இருக்கு. அந்த பகுதிகள்ல அந்த ஒரு வக்கிரமான ஒரு திண்ணி மாடு இதுல எப்படி என்னென்ன திங்கலான்னு பார்க்குற மாரி இல்லாம, ஏன்னா நம்மளுக்கே நல்லா தெரியும். ஒரு கட்டத்தில கதிராமங்கலத்தையும், ம். நம்ம அ பகுதிகளை எல்லாம் நெடுவாசலையும் முதலாளிகளுக்கு வித்துட்டு, இது ஏதோ பெரிய சாதனை செஞ்ச மாரி, இத ம். பெரிய சாதனை செஞ்ச மாரி டி.ஆர். பாலு சொன்னாரு. இந்த சித்திரங்கள்லாம் கொண்டு வந்தது நாங்க தான் அப்டின்னாரு. அப்புறம் பிரச்சனை ஆனோனே ஒண்ணுமே தெரியாத மாரி ஒளிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா, உங்க பார்வையெல்லாம் ஒரு மண்ணுலேருந்து எண்ணத்த திருடலாம், மண்ணுலேருந்து எண்ணத்த விக்கலாம் அப்டிங்கிறதாவே தான் காலங்காலமா ஒரு 70 வருஷமா தொடர்ந்து பண்ணிட்டீங்க. அத ம். ம். பண்ணாதீங்க. இப்ப இருக்க இளைஞர்கள் இதெல்லாம் அந்த புரிதல்லாம் எங்களுக்கு இருக்கு. இது ரொம்ப நாள் இந்த கம்பெனி ஓடாதுங்கிறதுனால புரிஞ்சுகிட்டு, அ அதனால இப்ப இருக்கிற சமூகத்துக்கு என்ன செய்யணுமோ, எது நல்லதோ, இந்த மண்ணுக்கு எது நல்லதோ அத மட்டும் செய்யுங்க. அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோளா இருக்கு.